இந்த வீடியோவில் நாம் கேரட் பீன்ஸ் பொரியல் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கேரட்டும் பீன்ஸும் நீங்கள் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்குங்க. உளுந்து நமக்கு செவந்து வரட்டும். செவந்து வந்தோடனே 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டுக்குங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை அலசி போட்டுக்கோங்க. இப்போ கேரட் பீன்ஸ் அதில் போட்டுக்கலாம். குக்கர்னால் நம்மளுக்கு சீக்கிரம் ஆகிடுறதுனால குக்கரில் போட்டிருக்கேன். நீங்கள் கடாயிலையும் நீங்கள் இதை செய்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா அந்த எண்ணெய் கூட வதக்கிக்குங்க. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் வச்சிடலாம். நம்ம 2 விசில் வந்தோடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். விசில் நல்லா ஆறி வந்த பிறகு நம்ம திறந்து பார்க்கலாம். காயில் நல்லா வெந்து வந்திருக்கு. கலரி காட்டுற பாருங்கள். காயெல்லாம் வெந்துடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம். தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்குங்க. கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.